நாம் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறோம். அந்த காட்சியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். செம்மல், அதாவது ஏற்கனவே ஆம்புலன்ஸ் தயாராக இருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவரது உடல் இன்னும் சில அரை மணி நேரத்திற்குள்ளாக அவரது கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவருடைய சோவுடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். ஏற்கனவே 4:40 அவர் உயிர் பிரிந்திருந்தாலும் கூட அந்த மருத்துவ சில நடவடிக்கைகளுக்காக அந்த தகவலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் அவரது உடல் என்பது கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. இதே மருத்துவமனையில் தான் கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மருத்துவமனையில் தான் அவர் சிகிச்சை பெற்று வரும்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நேரில் சென்று ஆறுதல் கூறியிருந்தார். நேற்று இதே மருத்துவமனையில் அவருடைய நெருங்கிய நண்பராக கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்திருக்கக்கூடிய நிலையில் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சோவும் இன்று உயிரிழந்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்னும் அரை மணி நேரத்தில் அவரது உடல் என்பது கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. செம்மல், ரமேஷ், மருத்துவர்கள் திரு சோ அவர்களின் இறப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் என்று நாம் அறிய வந்தோம். அதிகாலை சரியாக எத்தனை மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள்? அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 என்னுடைய நினைவு சரி என்றால் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு தான் திடீரென மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் என்று நாம் அறிய வந்திருந்தோம். அப்படி ஒரு நிலையில் மருத்துவர்கள் எத்தனை மணிக்கு உறுதி செய்தார்கள்? என்ன காரணம் என்று ஏதேனும் தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கிறதா? அதாவது அவருக்கு பல ஆண்டுகளாகவே சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர் விஜயசங்கர் அவருடன் தான் நாம் காலையில் உறுதிப்படுத்தினோம். அவர் காலை 4:40 அவருடைய உயிர் அந்த சுவாசத்திலே பிரச்சனை இருந்து பல்மனாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். அவருக்கு பல ஆண்டு அவருடைய வீட்டிலேயே 2 நர்சுகள் போடப்பட்டு 24 மணி நேரமும் சிகிச்சை அளித்து வந்தார்கள். குறிப்பாக அந்த விஜயசங்கர் என்ற அவருடைய பர்சனல் டாக்டர் தொடர்ச்சியாக அவருக்கு வீட்டுக்கு சென்று மருத்துவம் பார்த்து வந்தார். ரொம்ப வெண்டிலேஷன் தேவைப்படுது, செயற்கை சுவாசம் தேவைப்படுகிறது, அதிக மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வரும்பொழுதுதான் அவர்களை அப்போலோவுக்கு உடனடியாக அழைத்து வருவார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே அவ்வப்போது அப்போலோ மருத்துவமனையில் 10 நாட்கள் 15 நாட்கள் தங்கியிருந்து மீண்டும் வீடு திரும்பி வீட்டிலேயும் தொடர் சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நபராகத்தான் சோ ராமசாமி இருந்தார். அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது இறந்திருக்கிறார். அவருக்கு நெருக்கமான சிலர் தற்பொழுது நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கார்கள். நேரடியாக நம்ம அவருடைய நெருங்கிய நண்பரை கூட கேட்கலாம். சார், இப்போ எவ்வளவு நேரத்துக்கு எங்கிருந்து அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு? இப்போ எம்ஆர்சி நகருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அதிகாலையில் தான் அவருடைய உயிர் பிரிஞ்சுது. கடந்த சில ஆண்டுகளாகவே உடம்பு முடியல. அவருக்கு பெரிய கிரேட் சோல் அவர் போயிட்டு இருக்கு. இப்போ தான் வரப்போகிறாங்க. அவரோட உறவினர்கள் யாராக இருக்காங்க? எப்போ கொண்டு போகிறாங்க? மகன் மருமகள் எல்லாரும் இருக்காங்க. தம்பிலாம் இருக்காரு. சார், அவருடைய சோ பத்திரிகையில் நீண்ட நாளாக பணியாற்றிருக்காங்க, இறந்திருக்கார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நான் பேசுகிற மாதிரி இல்லை சார். அவர் ராஜாஜிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு வழிகாட்டியாக, சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக, மிகப்பெரிய ஒரு தனிமனித இயக்கம் மாதிரி அவர் இருந்தார். அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்புமிக்க பத்திரிகையாளராக இருந்தார். அவர் ஒரு அப்பழுக்கற்ற அவருடைய விமர்சனங்களை ஏற்றுக்காத அரசியல் தலைவர்கள் கூட அவருடைய நேர்மையை யாரும் சந்தேகிச்சதில்லை. ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக, நடுநிலையான பத்திரிகையாளராக, ஒரு மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்கிறவராக இருந்த ஒரு பெரிய அறிஞர் மாதிரி வாழ்ந்த ஒரு மறைஞ்சிட்டார் தான். துக்ளக் இதில் நீங்கள் ரொம்ப நீண்ட நாளாக நிருபராக இருக்கீங்க, தலைமைச் செயலகத்தில் நிருபராக இருக்கீங்க. உங்களுடைய இழப்பு என்பது உங்களுடைய நிறுவனத்துக்கு, துக்ளக் நிறுவனத்துக்கு எந்த மாதிரி பார்க்குறீங்க? ஆசிரியர் மிகப்பெரிய இழப்பு. அவரோட பணியாற்றியதுன்றது வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மையாளர், நல்ல மனிதர். அவரோடு இருந்தோம்ன்ற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். இப்போ செம்மல், நீங்கள் கேட்டிருப்பீங்க, துக்ளக் இதில் செய்தியாளராக பணியாற்றக்கூடிய திரு ரமேஷ் அவருடைய கருத்தை நம்மளிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரது உடல் என்பது இன்னும் சில நேரங்களிலே, சில அரை மணி நேரத்திலே இங்கிருந்து கொண்டு அவருடைய எம்ஆர்சி நகர், அதாவது கிரீன்வேஸ் சாலை அருகிலே இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் உள்ள அவர் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. செம்மல்.
ரமேஷ், மிகச்சரியான ஒரு நபரோடு தான் பேட்டி எடுத்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரு சோ அவர்களோடு நெருங்கி பழகியவர், அவரோடு உடன் பணியாற்றியவர். அவரது பத்திரிகையில் அவர் துக்ளக் ரமேஷோடு நம் கருத்துக்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். வேறு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? முக்கிய அரசியல் தலைவர்கள் யாரும் இங்கு மருத்துவமனைக்கு வந்து திரு சோ அவர்கள் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நேரடியாக அவரது இல்லத்திற்கு தான் செல்கிறார்களா? அது பற்றி திட்டம் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் மீண்டும் இன்று சென்னை வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நாம் யூகிக்கலாம். ஏனெனில் அவரோடு மிக நெருக்கமாக பழகிய நபர்கள் அவரும் ஒருவர். அப்படி ஏதேனும் தகவல் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா? செம்மல், தற்பொழுது நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சோ ராமசாமியுடைய உடல் அவருடைய எம்ஆர்சி நகர் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு என்பது இங்கே போடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து ஆம்புலன்ஸ் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் இன்னும் சிறிது நேரத்திலே பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போல மோடி ஏற்கனவே கடந்த ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு எம்ஆர்சி நகர் வீட்டிலே இருக்கும் பொழுது அவர் நேரடியாக வீட்டிற்கே சென்று மோடி பார்வையிட்டு சென்றிருந்தார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இறந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அவருக்கு சென்றடைந்திருக்கும். அந்த அடிப்படையிலே அவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்களாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் மோடியை தவிர யஸ்வந்த் சிங்கா உள்ளிட்ட மூத்த பாரதிய ஜனதா தலைவர்களும் சோ ராமசாமிக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக துக்ளக் ஆண்டு விழாவில் பங்கேற்றவராக இருக்கக்கூடிய எல்கே அத்வானி அவரும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பாரதிய ஜனதா தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது அவர்கள் வரும்பொழுதுதான் உறுதிப்படுத்தப்படும் அதிகாரப்பூர்வமாக. இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடல் என்பது ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு எம்ஆர்சி நகரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் பேசும்பொழுது சொன்னாங்க, அவருடைய உறவினர்கள்லாம் தற்பொழுது உடன் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக சோ ராமசாமியுடைய மனைவி, மகன் மற்றும் அவருடைய மருமகன் எல்லாம் உள்ளே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு அவருடைய உடல் என்பது அவர் எம்ஆர்சி நகரில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்காக பார்வைக்காக வைக்கப்படுது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கார். அந்த ஆம்புலன்ஸ் தற்பொழுது எம்ஆர்சி நகருக்கு புறப்பட்டு செல்கிறது. இங்கே இருந்து சரியாக தற்பொழுது கிளம்பி சென்று விட்டிருக்கிறது. அங்கேயே நேரடியாக நம்ம எம்ஆர்சி நகரிலே அவருடைய பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. செம்மல், ரமேஷ், இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் காலமான மூத்த பத்திரிகையாளரும் நாடகாசிரியருமான திரு சோ ராமசாமி அவர்களது உடல் அவரது இல்லம் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர், கிரீன்வே சாலை எம்ஆர்சி நகர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த அவசர ஊர்தி செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய நாள் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு துயரமான நாளாகவே பார்க்கப்படும். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு முக்கியமான நபராக, அரசியல் விமர்சகராக, அரசியல் செயல்பாட்டாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நபராக திரு சோ ராமசாமி இருக்கிறார். அவரது மறைவு என்பது பல தளங்களில் பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மறைவு நிகழ்ந்த ஒரு நாளுக்குள் திரு சோ அவர்களும் மறைந்திருக்கிறார் என்கிற செய்தி அவர்கள் இருவருக்கும் பொதுவாக இருந்த நண்பர்கள், அரசியல் தலைவர்கள் போன்ற ஒரு மத்தியில் நிச்சயம் மற்றொரு பேரதிர்ச்சியாகவே இருக்கும்.